ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினேஹா வைப்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கொள்ளை வச்சு இன்றைக்கி இட்லி பொடி தாங்க பண்ண போகிறோம். மறக்காமல் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கப் கொள்ளு, 1/4 கப் உளுத்தம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, காரத்துக்கு தேவையான அளவு காய்ந்த மிளகாய், அப்புறம் தோல் உரிக்காத ஃபுல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, ஒரு துண்டு வெல்லம், பெருங்காயம், அப்புறம் உப்பு தேவையான அளவு. இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது நம்ம இந்த பொருள் எல்லாத்தையுமே கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். கொள்ளை ஃபஸ்ட்டு போட்டுடலாம், ஏன்னா இதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 3 to 5 minutes வரைக்கும் இந்த கொள்ளை நம்ம கடாயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொள்ளு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளு நம்ம வறுக்கும் போதே அந்த வாசம் வர ஆரம்பிக்கும். அப்போது நம்ம தனியாக எடுத்து தட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். பாருங்கள், இந்த டைமில் நம்ம இதை எடுத்து தட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கடாயில் கடலைப்பருப்பு சேர்த்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா கருவேப்பிலை, இன்னும் எதுனா இன்க்ரீடியன்ட் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கொள்ளு பொடிங்கிறதுனால வெறும் கொள்ளை மட்டும் பேஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். அடுத்து உளுத்தம்பருப்பு சேர்த்து அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாய் ஹீட்லேயே நான் 2 காஷ்மீரி மிளகா, 4 நார்மல் சில்லி போட்டு, அப்புறம் அது கூடவே பூண்டையும் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அந்த ஹீட்லேயே வறுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு இதில் புளி அப்புறம் வெல்லம் இதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஆறட்டும். ஆறுனதும் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி பவுடர் பண்ணியாச்சு. இது தாங்க கொள்ளு இட்லி பொடி. இந்த கொள்ளு இட்லி பொடியை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், அதுக்கப்புறம் சாதத்துக்கு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட் அண்ட் எம்மியாக இருக்குங்க. மறக்காமல் நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இட்லி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். சுட சுட இட்லி, கொள்ளு இட்லி பொடி, அப்புறம் கத்திரிக்காய் கொஸ்து கூட அருமையாக இருந்துச்சுங்க இன்றைக்கி எங்களுடைய டின்னரு. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.